ஹாய். உங்களுக்கு நான் போகிற ஷார்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்தேன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 35 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து செந்தில் கவுண்டமணியோட காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு மீனவராக வந்து கவுண்டமணி ஒரு படத்தில் வருவார். செந்தில் வந்து வழக்குள்ள மாட்டிகிட்டு வருவாங்க. அப்போ வந்து கவுண்டமணி வந்து சொல்லுவார், வழக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாமலே ஒருத்தன் அதோட வாள் வந்து 1 லட்சம் போகுன்றான், அதோட எண்ணெய் வந்து 2 லட்சம் போகுன்றான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு காமெடி சீன் இருக்கும் ஒரு படத்தில். அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக நடந்தது இல்லையா, அகமதாபாத் ஃப்ளைட் ட்ராஜடி AA 171 வந்து கீழே விழுந்து எல்லாருமே இறந்து போனாங்க. 242 பேருமே இறந்து போனாங்க. அதோட எஃபெக்ட்ஸ் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. எப்போதும் போல் நம்ம தலைவன் எம்ஜி அவன் தான் வந்து யூடியூபர்ஸ்க்கெலாம் குரு, அட்லீஸ்ட் இன் தமிழ் யூடியூப் கம்யூனிட்டி. தலைவன் வந்து அன்றைக்கே வந்து வீடியோ போட்டாப்ல. சரி, ஓகே, தலைவன் எப்போவுமே என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் வந்து போட்டுருவாப்ல. அப்புறம் நம்ம கார்த்திக் மாயகுமார் அவர் வந்து ஒரு எல்சிடியை வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி அவரும் வந்து டெய்லி இன்சிடென்ட்லாம் போடுறவர். சரி, அவர் வந்து அந்த ட்ராஜடியை கவர் பண்ணியிருக்காரு. ஓகே. அடுத்து வந்து நம்ம பல சேனல் மன்னன் வடக்கங்கள் தமிழ் பொக்கிஷம் இருக்கார் இல்லையா, அவரும் வந்து அந்த பல சேனல்களில் வந்து ஒரே சப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக 2-3 பேரை வச்சு வந்து டிபி ட்ரெண்டிங் டிபி டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு ஒரே சப்ஜெக்ட் எடுத்து பேசி அதை வந்து காசு கல்ல கட்டுவார். ஸோ அவரும் வந்து கரண்ட் இன்சிடென்ட்ஸ்லாம் வந்து பற்றி போடுவார். ஸோ அதுலேயும் பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிறாங்களே டுபாக்கூர் பிரதர்ஸ், மினிட்ஸ் மிஸ்ட்ரி, அவங்க வந்து மற்ற ஃபாரின் சேனலில் இல்லைன்னா தமிழ்லேயே கொஞ்ச நாள் முன்னாடி வந்த சப்ஜெக்ட் எடுத்து இவங்களே போடுற மாதிரி போட்டு அவங்க வந்து வியூஸ் வாங்குவாங்க. அவங்களும் வந்து என்னத்தை நினச்சி அந்த வீடியோ போட்டாங்கன்னு தெரியல. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து எடுத்து அந்த பிளாக் பாக்ஸு ரெக்கார்டிங்லாம் பார்த்துட்டு இப்போ தான் வந்து நியூஸே வருது. ஆனால் இவங்களுக்குலாம் அதுக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருக்கு எப்படி வந்து ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு. சரி, அது கூட ஓகே தான். மினிட்ஸ் மிஸ்ட்ரியில் வந்து கரண்ட் சப்ஜெக்ட்லாம் பற்றி பேசுவாங்க. ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் வியூ வந்து க்ரைம் ஸ்டோரிஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அவங்க பக்கம் திருப்பினீங்கன்னா நம்ம வேல்ராஜன் அவர்கள் அவர் வந்து நல்ல கிரவுண்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணுவார். அவர் என்ன சோர்ஸ்ன்றதையும் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி தான் வந்து எல்லாம் பேசுவார். கரெக்டாக பேசுகிற ஒருத்தர் அவரும் பேசியிருக்காரு. சரி, ஓகே, க்ரைம் ஸ்டோரிஸில் கூட இது வந்து பேசுவாங்க, ஆக்சிடென்ட் என்ன நடந்தது, எதனால் நடந்துச்சு அப்படின்ட்டு. அடுத்து வந்து நம்ம சரவண் டீக்கோட்ஸ் அவரும் வந்து இந்த மாதிரி க்ரைம் சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்து பேசுவார். ஸோ அவர் பேசினதும் வந்து பெருசாக நான் வந்து தவறாக பார்க்கல. மிஸ்டர் ஜிகே வந்து உங்களுக்கே தெரியும், அவர் வந்து கரெக்டான நியாயமான என்ன இருக்கோ அதை வந்து அப்படியே பேசுகிற ஒரு பர்சன். ஸோ அவர் மேலேயும் நான் வந்து பெருசாக எதுவும் சொல்ல மாட்டேன். நான் எங்கே ரொம்ப நொந்து போய் கடுப்பானன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாபுத்ரி அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், அதாவது நல்ல மோட்டிவேஷன்லாம் பேசுகிறவர். அவர் வந்து இதை எடுத்துகிட்டு என்ன நடந்துச்சு, எப்பா இன்னும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய அனாலிஸ்டுக்கே தெரில என்ன நடந்திருக்குன்னு, நீங்கள் எப்படிப்பா சொல்கிறீங்க இதனால தான் ஆக்சிடென்ட் நடந்தது, இதனால தான் மக்கள் இறந்தாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க தெரில. இது கூட நான் வந்து மன்னிச்சு விட்ருவேன். ஏன்னா ஷாபுத்ரி வந்து ஏதாச்சும் ஒன்று நல்லது பேசுவார், 4 பேருக்கு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரியாச்சும் பேசுவார். எங்கே நான் ரொம்ப காண்டாகி, டேய் நீலாம் ஒரு யூடியூபரா அப்படின்னு நான் வந்து திட்டிக்கிட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏட்டுடி நந்தா அவர் கை வைக்காத இடமே கிடையாது. பிசி ஈசி ஃபேனு கீனு எல்லாத்தையும் ரிப்பேர் பண்ணுறாரு, நட்டு போல்ட்டுன்னு சுற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டுக்காரு. பா நொந்துட்டேன். நான்லாம் எதுக்கு சேனல் நடத்துகிறேன்றது எனக்கு தெரியல.